ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீலா ஃபேவ்ஸ். இன்றைக்கி நம்ம செட்டாஃபில் ஃபேஸ் கிளென்சர் ஆர் சிம்பிள் ஃபேஸ் வாஷ் விச் இஸ் பெஸ்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ் வாஷ்க்கும் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். சிம்பிள் ஃபேஸ் வாஷ் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறது. இதோட ரேட் 150 ml 257க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இது பர்பிள், அமேசான், நைக்காவில் அவைலபிளாக இருக்குது. செட்டாஃபில் இது ட்ரை டு நார்மல் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 118 ml 374க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஏன் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ஆப்க்கு மட்டும் அட்டாச் பண்ணுறேன்னா, இதில் மட்டும்தான் மற்ற ஆப்போட ரேட் கம்மியாக இருக்குது. இந்த சிம்பிள் ஃபேஸ் வாஷை நான் ஆஃப்டர் 5 months யூஸ் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூட்டபிளான ஃபேஸ் வாஷ், பட் ஆயில் ஸ்கின்னுக்கு பொறுத்த வரையிலும் இது யூஸ் பண்ண ஃபேஸ் ஃபாஸ்ட்டாக ஆயில் ஆகுது. அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஃபேஸ் வாஷ், நல்ல மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். அண்ட் ஜெல் டைப்பில் இருக்கிற இந்த ஃபேஸ் வாஷ் ஃபோமும் கொஞ்சமாக தான் வருது. அண்ட் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஹார்ஷ் கெமிக்கல் உள்ள ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஃபேஸ் இன்னும் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். செட்டாஃபில் ஃபேஸ் கிளென்சர் இதை நான் பிம்பிள்ஸ்க்காக தான் வாங்கினேன். 1 month-ஆக இதை நான் யூஸ் பண்ணுறேன். பட் 1 monthலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஃபேஸில் நிறையா பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சுன்னு வாங்கினேன். இப்போ எனக்கு ஃபேஸில் எந்த பிம்பிள்ஸும் இல்லை. அதுக்கு மொத்தமாக இது பிம்பிள்ஸே வர விடாமல் ஆக்குதுன்னு சொல்ல மாட்டேன். பட் பிம்பிள்ஸ் வருது, ரொம்ப பெருசாக ஆகுறது இல்லை, வந்துட்டு அதுவாகவே கம்மியாகிடுது. எனக்கு ஃபஸ்ட் ரொம்ப பிம்பிள்ஸ் வரும், இப்போ அந்த அளவுக்கு பிம்பிள்ஸ் இல்லை. இப்போ டார்க் ஸ்பாட்ஸுமே நல்லா கம்மியாகிருக்கு. இது ஒரு லோஷன் டைப்பில் இருக்குது. இதில் ஃபோம் எதுவுமே வரமாட்டேங்குது. ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 30 seconds ஆச்சும் நல்லா மசாஜ் கொடுத்தோம்னா ஃபேஸில் நல்லா இந்த கிளென்சர் போய் அப்சர்வ் ஆயிடுது. அப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா சிம்பிளை விட இதை காட்டிலும் இந்த இந்த கிளென்சர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிம்பிள் ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் இது பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணோம்னா இல்லை, பட் ஃபேஸை டேமேஜ் ஆகுறதுலேருந்து இது நம்மளை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். செட்டாஃபில் பொறுத்த வரைக்கும் பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. வாங்குகிற ரேட்டுக்கு இது ஒர்த்து தான். அண்ட் கொடுக்குற ஹைப்புக்கும் இது ஒர்த்து. சிம்பிள் ஃபேஸ் வாஷ் அண்ட் செட்டாஃபில் கிளென்சர் ரெண்டையுமே நீங்கள் காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை போட்டாலே போதும். இடையில போடணுன்ற அவசியமும் இல்லை. இந்த 2 ஃபேஸ் வாஷில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் செட்டாஃபில் தான் சொல்வேன். என்னோடய டார்க் ஸ்பாட்ஸையும் அது ஃபேட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி கிளியர் ஸ்கின் தான் இருக்குது, என் ஸ்கின் நல்லா இருக்குது, இதையே நான் நல்லபடியாக வச்சு மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் சிம்பிள் ஃபேஸ் வாஷே போகலாம். ஏன்னா அதுதான் ரேட்டும் கம்மி. இல்லைனாலும் செட்டாஃபில் போகலாம், அது நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி மோர் ஸ்கின் கேர் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு நீலா ஃபேவ்ஸ்.